பரிசுத்த வேதாகமத்தை ஒன்றாக படிக்க உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு அந்நியருடன் நீங்கள் எவ்வாறு உரையாடுகிறீர்கள்? நீங்கள் தெருவில் ஒருவரை சந்தித்தீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அந்த நபர் நல்லவராக இருக்கிறார். அடுத்த 4 தெருக்களை இந்த நபருடன் நடக்க விரும்புகிறீர்கள். இதுதான் உங்கள் உரையாடல். இந்த 4 தொகுதிகளிலும் தெருப்பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் ஒன்றாக கடக்க விரும்பும் முதல் தெரு ஒரு எளிய உரையாடலாகும். உங்கள் பெயர் என்ன? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? அல்லது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? இந்த உரையாடலை நீங்கள் தொடர்ந்த போது நீங்கள் 2வது தெருவை கடக்க விரும்புகிறீர்கள். 2வது தெரு ஒரு முக்கியமான உரையாடல். இங்கே நீங்கள் உங்கள் பெயரின் அர்த்தம் என்ன, அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்தொடர்ந்து வரும் சில விலங்குகளான கனவுகள் என்ன என்று கேள்விகள் கேட்டு அந்த நபர் உரையாடலை தொடர விரும்புகிறாரா என்று பார்க்கலாம். அடுத்த தெருவுக்கு நீங்கள் நடக்கும்போது 3வது தெருவை கடக்க விரும்புகிறீர்கள். இது ஆன்மீக உரையாடல். ஒவ்வொரு உரையாடலிலும் நீங்கள் ஒரு தெய்வீக இருப்பை, மேலிருந்து வரும் ஒரு வழிகாட்டுதலை, சில சவால்களையும் அல்லது வெற்றிகளையும் மூலம் காட்டப்பட்ட கடவுளின் கருணையை காணலாம். மற்றும் இந்த தெருவை மெதுவாக கடக்கும்போது சிறிது அடுத்ததாகவே வேத உரையாடலுக்கு நடக்க விரும்புகிறீர்கள். உரையாடல் உங்களுக்கு பைபிளில் உள்ள ஒரு கதையோ அல்லது இயேசுவின் போதனைகளில் உள்ள ஒரு பகுதியோ அல்லது வார்த்தைகளையோ நினைவூட்டுகிறது. அந்த வேதத்தை ஒன்றாக வாசிக்க விரும்புகிறீர்கள். இப்படி நீங்கள் தெருக்கள் நடக்கும்போது நீங்கள் எப்போதும் போக்குவரத்து விளக்குகளுக்கு கவனம் செலுத்துகிறீர்கள். ஒரு நபர் இந்த நேரத்தில் தெருவை கடக்க ஆர்வமாக இல்லை என்று காட்டும் ஒரு சிவப்பு விளக்கு இருக்கிறதா என்று பார்க்க விரும்புகிறீர்கள். சாத்தியமாக அவர்கள் எளிய உரையாடலிலேயே ஆர்வமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செல்ல முக்கிய உரையாடலிலேயே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்மீக அல்லது வேத தலைப்புகளை தொடவுடன் உடனே அவர்கள் இடது அல்லது வலது பக்கம் திரும்பி உரையாடல் தலைப்பை மாற்றுகிறார்கள். ஆனால் அந்த நபருடைய கவனம், ஆர்வம், ஈடுபாடு மூலம் பச்சை விளக்கை காட்டினால் நீங்கள் அந்த நபருடன் பயணத்தை தொடர விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒன்றாக வேதத்தை திறந்து உண்மையை ஒன்றாக கண்டுபிடிக்கும் வரை மிகவும். இதுவே எப்படி ஒரு அந்நியருடன் உரையாடல் நடத்தி பரிசுத்த வேதாகமத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் வழி.